பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பிரியமானவர்களே, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா 12 ஏர் பூட்டி உழுது விவசாயம் செய்தவர். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய அழைப்பை பெற்றார். எலியா தீர்க்கதரிசி சுழற்காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தது. அப்பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியினிடம் இருந்த ஆவியின் வரம் தனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். அதையே கேட்டார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான் இது: நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டாயானால் இந்த வரம் உனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும் என்றார். அப்படியே எலிசா தீர்க்கதரிசியின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். எலியா தீர்க்கதரிசி எடுக்கப்படுகையில் அந்த காட்சியை எலிசா தீர்க்கதரிசி கண்ணார கண்டார். ஆவியின் வரத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ஆம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா.